வணக்கம் நண்பர்களே. ரொம்ப சோர்வான சண்டையை ரொம்ப சுறுசுறுப்பான சண்டையை மாற்றுற மாதிரி கொஞ்சம் சம்பவங்கள் நடந்துச்சு. என்னன்னு சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காலையிலே எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு எங்கள் அம்மா எனக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்த எண்ணெயை நல்லா தலைக்கு வச்சு தேய்ச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்பவம் நம்பர் 1, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி வந்து கிஃப்ட் தான் இது. ட்ரைபாடு. சும்மாவே ஃபோன் வச்சு போஸ்ட் கொடுத்து பயங்கரமாக ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ ட்ரைபாடு வேறு கிடச்சிருச்சு. சும்மா விடுவோமா? அதுதான் கொஞ்சம் நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான். காலையில் மீல் ஸ்கிப்பு, சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. அதையும் அப்படியே சூடாக பார்த்து முடிச்சாச்சு. சம்பவம் நம்பர் 2, நம்ம பாய்ஸ் வந்துட்டு நம்ம இருக்க ஏரியா பக்கத்துலேயே கிரில் சிக்கன் எல்லாம் விற்கிறாங்க ரொம்ப கம்மியான விலையில அப்படின்னு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பி போய் அங்கே ஸ்பாட்டுக்கு தான். ஆமாங்க, அங்கே ஆஃப் கிரில்லே வெறும் 120 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே ஆர்டர் சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டால் தம்பி 1 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணியாச்சு. ரூமுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு நல்ல உறக்கம். சம்பவம் நம்பர் 3, நம்ம எடிட்டர் ஐயா கால் பண்ணி வாடா ரேஸ் கோர்ஸ் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. சரின்னு குளிச்சு முடிச்சு ரெடியானா, நீ எங்கேயும் போயிடாத, நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தாராள மனசு அவருக்கு. எல்லாரும் கேங்லேயும் ஒருத்தர் இருப்பார். காலேஜுக்கு வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, இருக்கதே தெரியாது. ஆனால் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுவார், வேலைக்கும் கரெக்டாக போயிடுவார். அப்படி ஒரு ஆள் தான் அவர். 3 பேர் மீட் பண்ணிவிட்டு டீ கடையில் ஒரு அட்டியை போட்டுட்டு வேகமாக ரேஸ் கோர்ஸ் கிளம்பி அங்கே போயிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்டிங்கை சொன்னேன். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தா இந்த குட்டி கொஞ்சம் ரொம்ப பாடுபடுத்திட்டு இருந்தான் அவங்க பாட்டியை போட்டு. பாவம், அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணிட்டான். அவங்க கூட விளையாண்டுட்டே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் டைம் போனதே தெரில. அப்படியே 1 மணி நேரம் போயிடுச்சு. இந்த 2 எடிட்டர் கிட்டையும் எப்படிடா வீடியோ எடிட் பண்ணுறீங்க, எப்படிடா குவாலிட்டி ரீல்ஸாக அப்லோட் பண்ணுறீங்க, அவனுங்க கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் வாங்கிட்டு நம்மளும் கொஞ்சம் எப்படி என்னன்னு கேட்டுட்டு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பாய்ஸ் எல்லாம் ஒரு டீ போடலான்னு சொன்னானுங்க. அப்படியே போயிட்டு நான் ஒரு பால் குடிச்சிட்டு அவனுங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு, அதுக்கும் ஸ்பான்சர் அவர் தான். எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். நம்பிக்கையோடு இருங்க.